அத பாத்தியா சகுனத்தை? ஹலோ, ஆமா நான் தான் பஞ்சநாதன். ஓ டாக்டர் நாயரா, ஏயா சௌக்கியம் தானே? நீங்க எப்படி இருக்கீங்க? நானா சௌக்கியமா இருக்கேன். அப்படியா? அங்க நம்ம அசிஸ்டன்ட் டாக்டர் கிருஷ்ணர் இருப்பாரு, கொஞ்சம் வர சொல்றீங்களா? யாரு? இல்ல அழகர் அடிக்கிறதா கொஞ்சம் வர சொல்றேன். ஓஹோ, உங்க குருவா? என்னது, என் குருவா? ஏயா சொல்லிக்க வெக்கமா இருக்கா? அவர் கொடுக்கிற ஆயுர்வேத மருந்துல போயிச்சுக்கிட்டு ஊரியா ஏமாத்துற நீ? நான் ஒன்றும் ஏமாத்தல, இப்ப நீங்க தான் ஏமாத்திருக்கீங்க. ஆமா, அழகர் அடிகளோட ஒட்டு தாடி எடுத்து பாருங்க, உடைய அசிஸ்டன்ட் டாக்டர் கிருஷ்ணன் தான். ஒட்டு தாடியா? வாயா அழகரே வா. ஆறாவது மோராவது. நீ இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம போச்சு எனக்கு. சார், நீங்க என்ன தவறா நினைக்க கூடாது. நான் எல்லாம் உங்க நன்மைக்காக தான் செய்வேன். என்ன நன்மைக்கா? நீ எனக்கு என்னென்ன துரோகம் செய்திருக்க தெரியுமா உனக்கு? ஆயுர்வேதம். நான் அப்படி ஏதாவது தவறு செய்திருந்தா அதுல லலிதாவுக்கும் பங்கு உண்டு. ஆமாப்பா. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? அப்ப உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? ஆனா ஒண்ணு, நீங்க 2 பேரும் ஆயுள் பூராவும் சந்தோஷமா இருப்போம்னு கேரண்டி கொடுப்பீங்களா? அப்ப எனக்கு இங்க இடம் கிடையாது, நான் வரேன். அந்த ஓவியத்தை முடிக்க வேண்டாமா? வரேன். பாத்தீங்களா, நான் உங்களை கையோட பிடிச்சிட்டேன். லலிதா, ஊரறிய உலகறிய உன் கையை நான் பிடிக்கும் பாக்கியம் எனக்கு எப்ப லலிதா கொடுக்க போறேன்? கையை விடுங்க. அடடா, ஆச்சரியமா இருக்கு. எது எது? என் ஃப்ரெண்டு மணிமேகலைக்கு நாளானைக்கு கல்யாணமா. இதுல என்ன ஆச்சரியம்? அவ காலேஜ்ல படிக்கும் போது பெண்கள் கல்யாணமே செய்துக்க கூடாதுன்னு கட்சி கட்டிக்கிட்டு பேசினவ. கல்யாணம் ஆகிற வரைக்கும் எல்லா பெண்களும் அப்படித்தான் பேசுவாங்க. லலிதா, உண்மையிலேயே ஒரு பெண்ணின் வாழ்க்கை எப்ப தெரியுமா ஆரம்பமாகுது? போஸ்ட்மேன் லெட்டர் கொடுத்தாச்சுல்ல, நீங்க போலாம். எஸ் மேடம். என்ன வந்து வந்து என்னாமுங்க? எதுக்கு? கல்யாணம் செய்து கொண்டாந்ததுக்கு. என்ன வேணும்? இதே போல அழைப்பிதழ் அச்சடிக்க அனுமதி வேண்டும். Granted. அதில் மணமகன் நான் என்றும் மணமகள் நீ என்றும் இருக்க வேண்டும். அந்த மணநாளன்று ஒத்துப்பந்தல் என்று நாம் இருவரும் கொலுவீச்சிருப்போம். உன் குறும்பும் குறுகுறுப்பும் அடங்கி நாணத்தால் நீ தலை குனிந்து இருப்பாய். யாரும் பார்க்காத போது நான் உன்னை கிள்ளுவேன். கோபத்தால் உன் முகம் சிவக்கும். கடைக்கண்ணால் நீ என்னை கண்டிப்பாய். ஆஹா, அந்த பார்வையில் தான் எவ்வளவு அழகு இருக்கும். அது என் கண்ணார கண்டு மனமாற மகிழ வேண்டும். லலிதா, அந்த நாள் நமது வாழ்விலே பொன்னான நாள். மங்கள வாத்தியமும் மந்திர முழக்கமும் ஒன்றுபட்ட நமது உள்ளங்களை பிணைக்கும் பெரும் சக்திகள். அன்று பெற்றோரும் மற்றோரும் குதூகலமாய் கூடி நின்று வாழ்க என்று நம்மை வாழ்த்துவர். அந்த நாள் எந்த நாள் லலிதா? லலிதா, சொல் லலிதா, சொல்லு. எங்க உங்க கையை காட்டுங்க. நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. லலிதா, இனிமே நீ விளையாட்டா கூட அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீதான் என் வாழ்வின் ஒளி. நான் கொடுத்து வச்சவன். நான் வரேன். இப்பவே புறப்பட்டாதான் கல்யாணத்துக்கு போய் சேர முடியும். என்னம்மா சொல்றேன்? நாங்க 2 பிள்ளைகளா? என் கூட பிறந்தவ இன்னொரு இருக்காளா? ஏம்மா இது வரைக்கும் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. இதுவரையில சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இப்போ என் கடைசி காலம் கண்ணுக்கு தெரியறதுனாலதான் இனியும் மறைக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டேன். நீ அனாதை இல்லம்மா, அனாதை இல்ல. அம்மா, ரத்தத்தை கொடுத்தாலும் பெற முடியாத தானத்தை கொடுத்து நான் அந்த வீட்டுக்கு வாழ்வு கொடுத்தேன்.
இந்தம்மா உங்க அக்கா விலாசம். நேரா போ. அம்மா உன் வீட்டுக்கு வந்து அவரிடமே இது போய்விடும். ஆமா, டாக்டர் கிருஷ்ணன் உன்னை விட அழகரா? அழகர் என்ற பெயரில் தான் எங்கள் அறிமுகமே ஆயிற்று. அப்படியா? அவர் என்ன கல்லழகரா இல்ல காட்டழகரா? வீட்டழகர். லலிதா, அதில் மணமகன் நான் என்றும் மணமகள் நீ என்றும் இருக்க வேண்டும். அந்த மணநாளன்று முத்துப்பந்தலின் கீழ் நாம் கொலுவீத்திருப்போம். உன் குறும்பும் குறுகுறுப்பும் அடங்கி நாணத்தால் தலை குனிந்து இருப்பாய். யாரும் பார்க்காத போது நான் உன்னை கிள்ளுவேன். கோபத்தால் உன் முகம் சிவக்கும். கடைக்கண்ணால் நீ என்னை கண்டிப்பாய். அந்த பார்வையில் தான் எவ்வளவு அழகு இருக்கும். உன் அழகரை நினைச்சு உடனே புறப்பட்டுட்டல. இரு இரு, உன் கல்யாணத்துக்கு ஒரு நாள் கூட தங்க மாட்டேன். புறப்படுது, நான் வரேன். டாடா. இது நம்ம வண்டி இல்ல, வடக்க போற வண்டி. வடக்க போறது நீங்க என்ன செம்பாமாவது பஸ் கிளாஸ்ல போறதாவது உனக்கு தெரியாத நம்மள ஏமாத்துறதுக்கு வேஷம் வாங்கி போட்டுக்கிட்டு பஸ் கிளாஸ்ல போட்டு வண்டி போட்டு வாடா வண்டி போட்டு. ஐயோ நிஜமா ரூட்ட மாத்தாதீங்க, ரூட்ட மாத்தாதீங்க. நிஜமா ரூட்ட மாத்தாதீங்க, ரூட்ட மாத்தாதீங்க. நம்ம தெற்க போகணும். என் உயிரை அடுத்த கேரேஜ்ல போகுது. தெற்காவது வடக்காவது சங்கடம் சங்கடம். என்னமுங்க கல்யாண செய்தி கொண்டாந்ததுக்கு என்ன வேணும்? இதே போல அழைப்பிதற்கு கிராண்டட். அது மணமகன் நான் என்றும் மணமகள் நீ என்றும் இருக்க வேண்டும். முத்துப்பந்தலில் நாம் இருவரும் கொலுவீத்திருக்கிறோம். யாரும் பார்க்காத போது நான் உன்னை கிள்ளுவேன். கோபத்தால் உன் முகம் சிவக்கும். லலிதா இப்படி வந்து நிக்கிற? உன் பெட்டி படுக்கையெல்லாம் எங்க?
எங்கேயாவது திருடு கொடுத்துட்டியா? நான் லலிதா இல்லைங்க. என்னம்மா எங்கிட்டயே விளையாடுற? பெரியவரே, நேத்து நடந்த ரயில் விபத்துல அந்த அம்மா உயிர் பிழைச்சதே பெரிய காரியம். அவங்க கிட்ட போய் பெட்டி எங்கே படுக்க எங்கேன்னு கேக்குறீங்களே, சாம உள்ள கூட்டிக்கிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் வர்றேன். உள்ள போக. என்னம்மா புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? போமா மாடிக்கு. இத வந்துட்டேன். ஐயோ, ஏமா இப்படி முடிச்சுட்டு நிக்கிற? வாமா அரைக்கு. வாமா லலிதா, வாமா. வீட்டுல யாருமே இல்லையா? இல்லம்மா, நீ போய் ஒரு வாரம் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லி 4 நாள்ல வந்து நிக்கிற. அம்மா அப்பா வெளியூர் போயிருக்காங்க, நாளைக்கு வந்துருவாங்க. நீ போமா. ஏமா அங்க என்னமா போற? உன் அறைக்கு போமா. சாவி சரிதான், அதையும் தொலைச்சிட்டியாமா? போனா போதுமா. கடவுள் புண்ணியத்துல நீ பழைச்சு வந்திய, அது போருமா. நீ போய் குளிமா, நான் போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன ஆச்சரியம்! அதிர்ஷ்டத்துக்கும் துரதிருஷ்டத்துக்கும் ஒரே உருவமா. உன்னை போலவே நானும் இருக்கிறதுனாலதான் அந்த பெரியவர் என்னை நீன்னு நினைக்கிறார். பெற்றோரை இழந்து கூட பிறந்தவனை பிரிந்து அனாதையா வந்திருக்கிற நான் எங்கே, நீ எங்கே? அக்கா சகோதரி முறை கொண்டாடி உன் சந்தோஷத்துல பங்கு கேட்க நான் வரல. உன் ஆதரவில் கொஞ்ச நாள் வாழலான்னு வந்திருக்கேன். முதலில் அவரை வீட்டிற்குள் அனுமதிக்கவே மறுத்தேன். இப்போது அவர் வருகைக்காக என் கண்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றன. மணிமேகலையின் திருமணத்திற்காக இன்று திண்டுக்கல் போகிறேன் என்று சொன்னபோது, ஒரு நாள் கூட உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாதே, ஒரு வாரத்தை எப்படி நான் சமாளிக்கப் போகிறேன் என்றார். என்னால் மட்டும் முடியவா போகிறது? நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து
பறக்குதம்மா வெளியிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே ஓடும் நதியினிலே பொருத்தி மட்டும் தரையினிலே. லலிதா, 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 நீ வந்துட்டியா லலிதா? அப்பா, இப்பதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சது. இதப்பா, இந்த பேப்பர்ல அந்த ரயில் விபத்தை பத்தி அதுல உயிர் துறந்தவங்க லிஸ்ட்ல உன் பேரையும் பார்த்துட்டு நான் எப்படி துடிச்சிட்டேன் தெரியுமா? நீ இல்லாத போனா என்னுடைய வாழ்வு எவ்வளவு பெரிய சூன்யம் ஆயிடுங்கிறது அந்த ஒரு நிமிஷத்திலேயே நான் அனுபவிச்சிட்டேன். உனக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லையே? இருக்காது, இருக்க முடியாது. உண்மையான நமது உள்ளங்களை பிரிக்கிறது பாவம். அந்த மரண தேவதை கூட நம்ம கிட்ட கருணை காட்டியிருக்கு. லலிதா, இதப்பா, இனிமே நீ என்னை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க கூடாது, தெரியுமா? ஆமா. என்ன லலிதா, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுல நீ ரொம்ப மாறிட்ட. மாற்றம் உங்களுக்கு தெரியுதா? இந்த ரயில் விபத்தை தான் உன் மனசை குழப்பிருக்கு. இது கூடவா எனக்கு தெரியாது? நான் உன் காதலன் மட்டுமில்லை லலிதா, டாக்டர். நான் சொல்றது கேளுங்க. நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உங்க அப்பா அம்மாவை உடனே இங்க வரவழைக்கணும். அவங்க வந்த உடனே நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? சீக்கிரமா எங்க கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்ல போறேன். பாத்தியா, நல்ல சகுனம். ஹலோ, எஸ் ஸ்பீக்கிங். ஓஹோ, ஆல்ரைட் ஆல்ரைட், இது வந்துடுறேன். லலிதா, ஒரு அர்ஜென்ட் கேஸ், நான் உடனே போய் ஆகணும். நீ ரெஸ்ட் எடுத்துக்க, எல்லாம் சரியாயிடும். நான் இவ்வளவு துரதிருஷ்டசாலி. வாழ்வில் சுகத்தையே அனுபவித்தறியாத நான் உடன் பிறந்தவளின் அன்பிலாவது அமைதி காணலாம் என்று ஓடோடி வந்தேன். ஆனால் இன்று உன்னையும் காண முடியாமல் போய்விட்டது. நாம் இருவரும் ஒரே கருவில் தரித்தோம், ஒரே உருவமாய் பிறந்தோம். நமது இதயங்களிலும் ஒருவருக்கே இடம் கொடுத்தோம். நான் அவரை காதலித்தேன், அவரோ உன்னை காதலிக்கிறார். அந்த சந்தர்ப்பம் என்னை ஏமாற்றிவிட்டது. இன்று அதே சந்தர்ப்பம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நீ இறந்து விட்டாய். இல்லை இல்லை, நீ இறக்கவில்லை. இப்போதிலிருந்து நான் இருந்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். நான் நீயாக போவது உன் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டல்ல, அவருக்காக. லலிதா எப்படி இருக்கா? வர வழியில டாக்டர் பார்த்தோம், அது விஷயத்தெல்லாம் விவரமா சொன்னாரு. எப்படி இருக்கா? எங்க லலிதா? லலிதா, விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என் இதயமே நின்னுடும் போல இருந்தது. அம்மா லலிதா, என் வயிற்றுல பாலை வாத்தியமா? என்ன புதுமையா இருக்க? ஓஹோ, 4 நாள் கிராமத்துக்கு போய் வரதுக்குள்ள பழக்க வழக்கமெல்லாம் மாறிடுது போல இருக்கு. அது ஏன் கேக்குறீங்க ஏஜமா? எல்லாமே புதுமைதான். அந்த விபத்துக்கு பின்னால ஆளே மாறி போயிடுச்சுங்க. என்ன மாறினாலும் அதுவும் ஒரு அழகாதான் இருக்கு. நீ போயா வெளியே. ஏஜமா பேசப்படாது, போ. எங்கயா போற? போய் பஞ்சாங்கரை கூட்டு வா. கல்யாணத்துக்கு நாளை நிச்சயம் பண்ணி தான் நான் உட்காருவேன். ஆகட்டும் ஏஜமா. போயுமா? ஆகட்டுமா? லலிதா, லலிதா, லலிதா. மணிமேகலை, என்னம்மா இது? முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. லலிதா எங்க? கதவை சாத்திட்டு உள்ள இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. லலிதா, 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 லலிதா. என்னம்மா இது? நேரமாகுது. நீ இன்னும்? ஒண்ணு இல்லம்மா,
வந்து கஷ்டமா இருக்கா? சித்தி நீங்க போங்க, நாங்க அழைச்சுக்கிட்டு வரோம். நல்ல பொண்ணுங்க. சரி சரி, நேரம் ஆகுது, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. என்ன லலிதா, இப்பதான் ஒரு புதுசா பார்க்க போற மாதிரி நடந்துக்கிறியே, இது காதல் கல்யாணம்ங்கறத மறந்துட்டியா? இரு இரு, டாக்டர் கிட்ட சொல்லி உன் மறதிக்கு நல்ல மருந்தா கொடுக்க சொல்றேன். ஓம் மாங்கல்யம் சம்பதனேன பவதே வதனே சுதா அந்தே வந்தானே சுதே வந்தே வதனதா நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் டாக்டர், நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். எங்கிருந்து வந்தேன்? என் தாய் தந்தையர் யார்? ஐயோ, எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை டாக்டர். அமைதியாரம்மா, அமைதியார். மறுபடியும் முயற்சி செய்து பார். நீ யாரு? உன் பெயர் என்ன? உன் தாய் தந்தை யார்? உன் ஊர் எது? கவனமாக கேளம்மா. நீ ரயிலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தாய். அந்த ரயில் விபத்துக்குள்ளாகியது. இது கூட உனக்கு ஞாபகம் இல்லை? நன்றாக நினைவுபடுத்தி பார். நீ யார்? நீ யார்? இல்லை இல்லை, எனக்கு எதுவுமே நினைவில்லை டாக்டர், எனக்கு எதுவுமே நினைவில்லை. நர்ஸ் லைட். நாம எதிர்பார்த்தபடி மூளையில தான் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. பழைய கால நினைப்பே இல்லாம போயிடுச்சு. இட்ஸ் a peculiar case. என்ன லலிதா, உன் படத்தை பார்த்து நீயே ரசித்துக் கொண்டிருக்கிறாய்? அந்த அழகு தேவதையை சுற்றி சுற்றி வலம் ஒரு பித்தன் இதோ இங்கிருக்கிறேன். என்னை பார் லலிதா, உன்னை சந்திப்பதற்கு முன்னால் என் வாழ்க்கையை எப்படி எப்படியெல்லாம் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று மனக்கோட்டைகள் கட்டியிருந்தேன் தெரியுமா? ஆனால் உன்னை சந்தித்த பிறகு எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. என்ன லலிதா ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? ஒன்றுமில்லை, என்னை மணந்து கொண்டதினால் நீங்கள் ஏமாந்து விட்டீர்களோ என்றுதான் நினைக்கிறேன். ஏமாற்றமா? உன்னால் எனக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டால் அந்த ஏமாற்றத்திற்காகவே உயிர் வாழ விரும்புகிறேன். ஏமாந்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை என் விதி என்று நினைப்பேன். விதியில் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டா? இல்லை என்றால் எளியவன் கையில் வலிய வந்து விழுந்த முத்துமாலை போல நீ எனக்கு கிடைத்திருப்பாயா? முத்துக்கள் போலியாக இருந்தால் அசலா போலியா என்று கண்டுபிடிக்க நான் வியாபாரி அல்ல, கிடைத்ததை கொண்டு சந்தோஷம் அடைகிறேன். லலிதா, இந்த அதிர்ஷ்டம் வெகு சிலருக்கு தான் கிடைக்கும். அந்த சிலரில் நானும் ஒருத்தி. நாம் இருவருமே தான். இல்லை என்றால் வைத்தியனாக வந்தனா உன் கணவனாக முடியுமா? அது கடவுள் காட்டிய கருணை. என்ன லலிதா? ஒன்றுமில்லை. இல்லை, நீ ஏதோ சொல்ல வந்தாய். தைரியமாக கேள். நாம் இந்த ஊரை விட்டே போய்விடலாமா? ஏன்? கடந்த காலத்தை மறந்து நான் புது வாழ்வு தொடங்க விரும்புகிறேன். ஆசையை பாரு, நேற்று தான் திருமணம், அதற்குள் தனி கொடுத்தனமா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். என்னமோ நான் செஞ்ச புண்ணியம் பரோபகாரம் ஏதோ பார்வை ஒரு சைடு போயிடுச்சு, போகட்டுமே. ஒரு கண்ணு இருக்குல்லடா. இருக்க மாட்டீங்க? இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல சந்தை கடையா? நரசிம்மா, கொஞ்சம்
ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு. என்ன? ஒன்னும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. இந்த ரயில்ல அடிபட்டு வந்தோமே, இதுல ஒரு பொம்பளை சண்பகம் இங்க வந்திருக்காங்களா? செண்பகமா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வரவா? நெருங்க போற உறவு. ரயிலால வந்தவன எங்க இருக்காங்க? அடுத்த வாட்டில இருக்காங்க. பார்க்கலாம். பால் உடனே வந்துடணும். என்ன? சண்பகம், சண்பகம், உனக்கு அடிபட்டுடுச்சா? நீ இங்க இருக்கிறேன்னு இப்பதான் எனக்கு தெரியும். இந்த நரிசம்மா சொன்னாங்க. நான் ரயில் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்கும். அப்பவும் கேரேஜ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தாலி கட்டலான்னு இருந்தேன். அந்த ரயில் இப்படி நம்மள கட்டுச்சு. சண்பகம், போனா போனா போகட்டும். ஒரு கண்ணு இருக்கு. நான் உயிரோட இருக்க வச்சு உன்னை காப்பாற்றுறேன். சண்பகம், வா. துள்ளித்திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே நின்று, வெள்ளி வடிவ முகம் ஒன்று வெட்கம் கொண்டதே நின்று, வெள்ளி வடிவ முகம் ஒன்று வெட்கம் கொண்டதே நின்று, வேலில் வடித்த விழியொன்று மூடிக்கொண்டதே நின்று, வேலில் வடித்த விழியொன்று மூடிக்கொண்டதே நின்று, துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே நின்று. அல்லி பூத்த முகத்தினிலே முல்லை பூத்த நகை எங்கே, அல்லி பூத்த முகத்தினிலே முல்லை பூத்த நகை எங்கே, சொல்லி வைத்து வந்தது போல் சொக்க வைக்கும் மொழி எங்கே, துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே நின்று. ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் குணம் ஏனோ, ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் குணம் ஏனோ, அன்னை தந்த சீதனமோ என்னை வெல்லும் நாடகமோ, துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே நின்று, தொடர்ந்து பேசும் கிளியொன்று பேச மறந்ததே நின்று, துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே நின்று. இந்த மாதிரி தெரியாத விஷயத்துல தலையிடுறது ரொம்ப தப்பு. அம்மா லலிதா, லலிதா. என்னப்பா? இத பாருமா, அந்த கலை விழாவில ஓவிய கலையை பத்தி என்ன பேச சொல்லிருக்காங்க, அதை பத்தி ஒரு 10 வரி எழுதி கொடுமா. மனப்பாடம் பண்ணி போய் சொல்லுங்க. நீங்க என்னப்பா போய் எதையாவது 2 வார்த்தை பேசிட்டு வந்துருங்க. அப்படி எல்லாம் கண்டபடி பேச நல்லா இருக்குமா? பெரியவங்க எல்லாம் வருவாங்க, ஏதோ ஒரு 10 வரி எழுதி கொடு. எனக்கு இப்பதெல்லாம் மறந்து போச்சுப்பா. நீங்களே எதையாவது புத்தகங்களை பார்த்து எழுதிக்கங்க. என்ன லலிதா இப்படி மாறிட்டா? ஆமாங்க, லலிதா இப்ப முன்ன மாதிரி இல்ல. சிச்சி, லலிதாம்மா பாத்தியம்மா, என்னங்க உங்க கை படாததுனால தியானா பட்டி ஒரே தூசியா இருக்கு. தூசியா இருந்தா தூக்கி ஷெட்ல போடுங்க. லலிதா அம்மாவா இப்படி பேசுறது? நம்ப முடியலையா? லலிதா இப்படி மாறிட்டா? ஆமாங்க, லலிதா இப்ப முன்ன மாதிரி இல்ல. லலிதா அம்மாவா இப்படி பேசுறது? நம்ப முடியலையா? லலிதா இப்படி மாறிட்டா? ஆமாங்க, லலிதா இப்ப முன்ன மாதிரி இல்ல. லலிதா, என்ன இருட்டுல உட்கார்ந்து இருக்கிற?
கொடுத்த வாக்கு எப்ப நிறைவேற்ற போறீங்க? நாம் இந்த ஊரை விட்டு எப்பதான் போறது? அதான் நானும் சொல்ல வந்தேன். எனக்கு மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிருக்குது. நாளைக்கே நம்ம ஊருக்கு போலாம். உண்மையாவா? என்ன பொய்யா சொல்றேன்? இந்த பாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதோ